பொள்ளாச்சியில் தேர்தல் கண்காணிப்பின் போது 42 லட்சம் பணம் பறிமுதல். பொள்ளாச்சி பகுதியில் தேர்தல் காலத்தில் நிகழ்ந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் போது தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் ஒரே நாளில் மொத்தம் 42,26,900 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த செயல் தேர்தல் சீசனில் சட்டவிரோத பண பாய்ச்சலை கண்காணிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கோபாலபுரம் அருகே உள்ள சோதனை சாவடியில் ஒரு ஈச்சர் சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது வாகனத்தில் கட்டுக்கட்டாக இருந்த பணத்தை கண்டறிந்தனர். வாகன ஓட்டுநர் மற்றும் கணக்காளர் ஆகியோர் இந்த பணம் திருச்சி மாவட்டத்தில் இருந்து எலுமிச்சை பழங்களை கேரளாவில் விற்று பெற்றது என கூறினர். ஆனால் பணத்திற்கான சரியான ஆவணங்கள் இல்லாததால் அந்த வாகனத்தில் இருந்து மட்டும் 30 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளின்படி 10 லட்சத்திற்கும் அதிகமான பணம் சரியான கணக்கு பதிவுகள் இன்றி கண்டுபிடிக்கப்பட்டால் அது வருமான வரித்துறைக்கு மாற்றிக் கொடுக்கப்படும். அந்த வழிகளின்படி இந்த வழக்குகள் வருமான வரித்துறைக்கு மாற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பண பறிமுதல் செயல்பாடு தேர்தல் முறையை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு உதவும் வழிகளில் ஒன்றாகும். தேர்தல் காலகட்டத்தில் சட்டவிரோதமான பண பாய்ச்சலை கண்காணித்து தடுப்பதற்கான இந்த முயற்சிகள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களின் ஒரு பகுதியாகும்.